பார்டருக்கு இந்த பக்கம் நண்பன், அந்த பக்கம் எதிரி. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சோட தான் இருக்கணும் என்று வடிவேல் பாணியில் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி பேச்சுவார்த்தைகள். டெல்லி, ஹரியானா ஆகிய மாநிலங்களில் கூட்டணியாக போட்டி போடுவாங்களாம். சமீபத்தில் நடந்த குஜராத் தேர்தலில் நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று டயலாக் விட்டு கொண்டிருந்த ஆம் ஆத்மி வெறும் 2 தொகுதிக்குள் கூட்டணி பேச்சுவார்த்தையை சுருக்கி கொண்டது. கோவாவிலும் நாங்கள் அதகலம் செய்வோம் என்று மார்த்தட்டி கொண்டிருந்த ஆம் ஆத்மி 2 சீட்டுகளை காங்கிரசிடம் ஒப்படைத்து சரண்டர் ஆகி இருக்கு. உடனே கோவாவில் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது என்று காங்கிரஸ் நினைத்து விட வேண்டாம். சென்ற முறை அங்கு மம்தா அவர்களின் கட்சியும் கோவாவில் போட்டி போட்டது. அநேகமாக கடைசி நேரத்தில் ஒரு தொகுதியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு ஜெர்க் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சரி, ஆளே இல்லாத கோவா வர கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டீங்க. பஞ்சாபில் என்ன நிலைமை என்று நீங்க கேட்கலாம். ஹரியானாவும் பஞ்சாபும் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள். பஞ்சாப் மாநிலத்தில் இருந்துதான் ஹரியானா விரிவாக்கப்பட்டது. 2 மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் தான் தலைநகரம். தலைநகரே ஒற்றையாக இருந்தாலும் 2 மாநிலங்களில் உள்ள கட்சிகள் ஒற்றுமையாக இருப்பது கிடையாது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆளும் கட்சியாகவும் காங்கிரஸ் எதிர்கட்சியாகவும் இருக்கு. அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தைப்படி ஹரியானாவில் கட்டிப்பிடித்துக் கொள்ளலாம் என்றும் பஞ்சாபில் அடித்துக் கொள்ளலாம் என்றும் முடிவெடுத்து விட்டாங்க. பஞ்சாபுக்கு இந்த பக்கம் பார்டரில் ஆளும் ஆம் ஆத்மி மீது காங்கிரஸ் அரசு ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தலாம். வலது காலை பஞ்சாப் பார்டர் தாண்டி வைத்தவுடன் ஆம் ஆத்மி போல புனிதமான கட்சி இல்லை என்று இதே காங்கிரஸே கூறலாம். ஹரியானாவில் இருக்கும்போது தொடப்பக்கட்ட சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது லேசா பஞ்சாப் பக்கம் போயிட்டா தொடப்பக்கட்ட பிஞ்சிடும் என்ற ரீதியில் சண்டை போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஆனால் நமக்கு ஒரே கன்ஃபியூஷன். 2 மாநிலத்துக்கு பொதுவாக இருக்க சண்டிகரில் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க? அன்னியன் படத்தில் ஒரே சீனில் அம்பியாகவும் அன்னியன் மாதிரியும் மாறி மாறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விக்ரமின் நடிப்பையே மிஞ்சி சாப்பிட வேண்டியிருக்கும் காங்கிரஸுக்கு. நினச்சி பார்த்தாலே தலை வள்ளிடா சாமி. அடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு உடன்படிக்கை வரும் பாருங்க. அப்ப இருக்கு என்டர்டைன்மெண்ட்.